ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? நீங்க தானே என்ன காப்பாத்த வந்தீங்க. அதான். அம்மா சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். ஓ. சரி போலாமா? ஏய் ஒரு நிமிஷம். அந்த நகை எல்லாமே சுபத்ரா அத்தையோடது. என்ன கல்யாண மண்டபத்துல யாரோ தப்பா பேசிட கூடாதுன்னு சொல்லி அவங்க நகையை எனக்கு போட்டு விட்டாங்க. எங்க? அதெல்லாம் அங்கதான் இருக்கு. அப்படியா? சரி வா போலாம். இத ஒரு நிமிஷம் புடிங்களேன். எதுக்கு? நகையில போட்டுக்கணும்ல. போட்டுக்கோ. ரெண்டு கையை வச்சுட்டு எப்படிங்க போட முடியும்? நீங்க கொஞ்சம் புடிங்க. சரி வா. ஒரு நிமிஷம். என்னாச்சு? எப்படி இந்த திருடங்க கிட்ட மாட்டின? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பானுமதி தான். இந்த சிந்தாமணிய பானுமதிக்கு உடந்த என்ன தலையில அடிச்சதும் நான் மயங்கிட்டேன். கண்ணை திறந்து பார்க்கும்போது என்ன கடல்ல தூக்கி போட போறோம்னு சொன்னாங்க. உன்னை கொல்ற அளவுக்கு நீ என்ன பண்ண? எனக்கு புரியல. நான் தான் சொன்னேனேங்க, பானுமதி ரொம்ப மோசமானவங்க. அவங்க தீப்தியோட ஜாதகத்தை மாத்தி போலியான ஜாதகத்தை எழுதி அந்த ஜாதகத்தை கொடுத்துதான் இப்ப ராகவோட தீப்திய நிச்சயதார்த்தம் பண்றாங்க. ஆமாங்க, நான் அவங்க கிட்ட உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சவால் விட்டேன். நான் அந்த உண்மையை கண்டுபிடிக்கவும் செஞ்சுட்டேன். அந்த போலியான ஜாதகத்தை எழுதி கொடுத்தவரை ரொம்ப தேடினேன். ஆனா அவர் என் ஃப்ரெண்டோட அப்பா தான் சொல்லி என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னான். நான் அவரை கூட்டிட்டு வந்து சுபத்ரா அத்தை கிட்ட உண்மையை நிரூபிக்கலாம்னு நினைக்கும் போதுதான் என் தலையில அடிச்சு இப்படி ரவுடிங்ல வச்சு என்ன கொலை பண்ண பார்த்தாங்க. நீ சொல்றத நம்பவே முடியல. நடந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ சொன்னதெல்லாம் என்னால நம்பவே முடியல. நீ சொல்றது ஏதோ சினிமா ஸ்டோரி மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட அப்படிதான். இப்போ நீங்க மட்டும் இங்க வரலன்னா இந்நேரம் நான் செத்து போயிருப்பேன். உங்க அண்ணனும் என் தங்கச்சியும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. ஆனா அதுக்காக மட்டும் நான் இந்த முயற்சியை பண்ணல. தீப்தியோட ஜாதகத்துல அவங்களுக்கு மூல நட்சத்திரம். அதனால உங்க அம்மா அப்பா உயிருக்கு ஆபத்து இருக்கான். அது தெரிஞ்சும் அவங்க இப்படி பண்றாங்களே தான் நான் இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு போராடிட்டு இருக்கேன். தீப்திக்கும் ராகவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது.